பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்லாஹுவை வணங்குங்கள் என்று சமுதாயத்திடம் அவர்களின் சகோதரர் சாலிகை அனுப்பினோம். உடனே அவர் இரு பிரிவுகளாக தர்க்கம் செய்யலானார். என் சமுதாயமே, நன்மைக்கு முன்னால் தீமையை ஏன் அவசரமாக தேடுகிறீர்கள்? அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பு தேட மாட்டீர்களா? நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் என்று அவர் கூறினார். உம்மையும் உம்முடன் இருப்போரையும் கெட்ட சகுனமாக கருதுகிறோம் என்று அவர்கள் கூறினர். உங்கள் கெட்ட சகுனம் அல்லாஹுவிடமே உள்ளது. மாறாக நீங்கள் சோதிக்கப்படும் கூட்டமாக உள்ளீர்கள் என்று அவர் கூறினார். அந்நகரத்தில் 9 கூட்டத்தினர் இருந்தனர். அவர்கள் பூமியில் சீரழிவை ஏற்படுத்தினர். திருந்துவோராக இல்லை. அவரையும் அவரது குடும்பத்தாரையும் இரவில் அழித்து விடுவோம். பின்னர் அவரது குடும்பத்தினர் அழிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கவில்லை. நாங்கள் உண்மையை கூறுகிறோம் என்று அவரது உறவினரிடம் தெரிவித்து விடுவோம் என்று அல்லாஹுவின் மீது ஒருவருக்கொரு சத்தியம் செய்து கூறினர். அவர்கள் பெரும் சூழ்ச்சி செய்தனர். அவர்கள் அறியாதவாறு நாமும் பெரும் சூழ்ச்சி செய்தோம். அவர்களது சூழ்ச்சியின் முடிவு என்னவானது என்று கவனிப்பீராக. அவர்களையும் அவர்களது சமுதாயத்தினர் அனைவரையும் அடியோடு அழித்து விட்டோம். அவர்கள் அநீதி இழைத்ததால் இதோ அவர்களின் வீடுகள் பாழடைந்து கிடக்கின்றன. அறியும் சமுதாயத்திற்கு இதில் படிப்பினை உள்ளது. நம்பிக்கை கொண்டு நம்மை அஞ்சுவோரை காப்பாற்றினோம்.